வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம KFC ஸ்டைலில் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதில் மிளகுத்தூள் திரிச்சதுனால அந்த இதுதான் இருக்குது. அதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு 3 பல் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய பூண்டாக இருக்குது, அதனால் இப்போ அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு சின்ன வெங்காயம், அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். பல்லாரி வெங்காயம் தான். நீங்கள் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இது 1 கிலோ சிக்கன் பண்ண போகிறேன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடித்து அந்த தண்ணியை மட்டும் இந்த தயிரோடு சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டி தண்ணியை மட்டும் இந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த இதை சேர்த்தாச்சு, வெங்காயம் அந்த இதை அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. அப்புறம் வந்து ஒரு 2 முட்டையை வந்து இதில் உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டை போட்டால் தான் வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் திரித்து வச்ச மிளகுத்தூள் அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து வச்சுக்கணும். முட்டை அதில் உள்ளது எல்லாத்தையும் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கணும். இதில் தான் வந்து நம்ம சிக்கனை ஊற வைக்க போகிறோம். இப்போ இந்த கலவை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை கட் பண்ணி இதில் சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில், அது உங்களுக்கு பார்த்தா தெரியல, நான் இதில் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நீல வாக்கில் ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா ஊற வச்சிட போகிறோம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ அடுத்து என்னென்னா நம்ம கோட்டிங் வந்து பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம், மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து நம்ம 1 கிலோ சிக்கன் வேறு எடுத்துருக்கோம். இது பத்தலைன்னா திருப்பி நம்ம கலந்துக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக போதும்னா அதை விட கம்மியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா உப்பு, இந்த கோட்டிங்க்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து இப்போ கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஒன்றா வந்து கலந்து எல்லா பக்கமும் எல்லா பவுடரும் படுற மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இது வந்து இந்த அகலமான தட்டில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சிக்கனை வந்து பெரட்டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி பெரிய தட்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து சூப்பராக 2 ஹவர்ஸ் வந்து ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோட்டிங் மாவில் வந்து இந்த சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து பெரட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆயில் ஹீட் ஆனோன்னு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இவ்வளோ தான் இதோட ப்ராசஸ். ரொம்ப ஈஸி தான், ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம KFCயில் வாங்குகிற சிக்கனோட இது வந்து ரொம்ப ஹெல்தி. நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இனிமேல் வீட்லேயே வந்து குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, இப்போ இதில் உள்ளதெல்லாம் ரெடி பண்ணிடலாமா? இப்போ வந்து இந்த இதில் வந்து சிக்கனை வந்து ஒன்று ஒன்றா எடுக்கணும். இதை வந்து நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாவு இருக்கு இல்லையா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு, அதில் வந்து ஃபுல்லாக பெரட்டணும்.
பெரட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து ஒன்று ஒன்றா தனியாக வச்சிடணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுத்து அதே மாதிரி மாவு எடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி மாவில் பெரட்டும் போது பார்த்திங்கன்னா கையில் வந்து இந்த மாதிரி மாவு ரொம்ப ஒட்டும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பெரட்ட வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கையை கழுவிட்டு திருப்பி வந்து இதே மாதிரி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வைங்க. அப்போ வந்து உங்களுக்கு எல்லா பக்கமும் சிக்கனில் வந்து மாவு ஒட்டியிருக்கும், நல்லாயிருக்கும் பொரிக்கிறதுக்கு. இப்போ வந்து நான் உங்களுக்கு இதெல்லாம் போட்டு பெரட்டி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து மாவில் வந்து பெரட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும். சூடானோன்னா ஒவ்வொரு பீஸையாக தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனோன்னா நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடையில வந்து பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டுட்டு நல்லா ப்ரௌனாக மாறுற வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுக்கணும். இது வந்து கொஞ்சம் சவுண்டெல்லாம் அடங்கட்டும். அடங்கினோன்னு எடுத்தோன்னா சரியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது மறுபடியும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மொறுன்னு நம்மளுக்கு சிக்கன் KFC சிக்கன் ஸ்டைலில் நம்ம வீட்டிலேயே வந்து சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் செஞ்சாச்சு. நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து 100% பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனிமேல் கடையிலலாம் போய் சிக்கன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.